அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு, அவங்க நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா, அதிர்ஷ்டமாக அமையுமா, தொழில் குடும்பம் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, வியாபாரத்தில் லாபம் கிடைக்குமா, நினைத்த காரியங்கள் நிறைவேற அதிர்ஷ்டம் பெற எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களுக்கு மே 2026 மாதம் 7.5 சனியின் 2ஆம் கட்டத்தில், அதாவது ஜென்ம சனி இருந்தாலும் அற்புதமான ஆறுதலையும் வெற்றிகளையும் வழங்கப் போகுது. கடந்த மாதத்தில் 2ஆம் வீட்டில் இருந்த செவ்வாயால் சந்தித்த கடுமையான வார்த்தை பரிமாற்றங்கள் மற்றும் குடும்ப சண்டைகள் மே 11 அன்று செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கு ஆட்சி மாறியவுடன் சுமூகமாகிடும். மேலும் மே 14 அன்று யோகக்காரகன் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறது. குருவுடன் இணைவது உங்கள் வாழ்க்கையில் படைப்பாற்றலையும் மகிழ்ச்சியையும் நிரப்பும். ஆனால் மே 15 அன்று சூரியன் 4ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறதால குடும்பம் மற்றும் சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். மேலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, கர்மாதிபதி செவ்வாய் ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் வீட்டிலிருந்து கொடுத்த அழுத்தத்திலிருந்து மே 11 அன்று 3ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தை பெறுவதால் உங்களுக்கு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. அலுவலகத்தில் உங்கள் தைரியமும் முன்முயற்சி எடுக்கும் குணமும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்த போகுது. நிலுவையில் உள்ள பணிகளை முடிச்சு காட்ட போகிறீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் சந்திக்கும் சவால்களை எளிதாக கடந்து செல்ல போகிறீங்க. உங்கள் முன்மொழிவுகளுக்கு மேலதிகாரிகளின் ஒப்புதல் கிடைக்கும். சிறு பயணங்கள் மூலமாக நீங்கள் செய்யும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் காண போகிறீங்க. பத்திரிகை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மார்க்கெட்டிங் துறையினருக்கு இது மகத்தான வெற்றிகளை தரும் காலமாக அமையும். மேலும் வியாபாரம் மற்றும் சுயதொழில் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான விரிவாக்கத்துக்கும் அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. சப்தமாதிபதி சூரியன் மே 14 வரை 3ஆம் வீட்டில் உச்ச நிலையில் இருக்கிறதால உங்கள் தைரியமே உங்கள் மூலதனமாக மாறும். போட்டியாளர்களை திறமையாக நீங்கள் எதிர்கொண்டு சந்தையில் உள்ள இடத்தை நீங்கள் நிலைநிறுத்திக்குவீங்க. மேலும் மே 14 அன்று யோகக்காரகன் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசிக்கிறது. குருவுடன் இணைகிறதால ஆக்கப்பூர்வமான துறைகள், அழகு சாதனங்கள், டிசைனிங் மற்றும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் போன்ற சுயதொழில் உள்ளவங்களுக்கு வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். 7ஆம் வீட்டில் கேதுவின் சஞ்சாரத்தால் வியாபார கூட்டாளிகளிடம் அதீத நெருக்கம் காட்டாமல் கணக்குகளை தெளிவாக வச்சுக்கிறது நல்லது. மேலும் நிதிநிலை மற்றும் பணலாபத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்கள் மீது காசு மழை பொழியும். தனம் மற்றும் லாபாதிபதியான குரு பகவான் 5ஆம் வீட்டில் பலமாக இருக்க மே 14 அன்று சுக்கிரனும் அங்கே சேர்றது உங்களுக்கு அபரிவிதமான பண லாபங்களை தரும். பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது ஊக வணிகங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அற்புதமாக பலனளிக்கும். 2ஆம் வீட்டில் சனி இருக்கிறதால செலவுகள் இருந்தாலும் வருமான பெருக்கத்தால் நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க மாட்டீங்க. ரியல் எஸ்டேட் விவகாரங்களில் முடிவெடுக்கும் முன்னாடி சொத்து பத்திரங்களை 2 முறை சரிபார்த்து கொள்வது நல்லது. மே 15க்கு பிறகு நாளில் பலவீனமான புதனால் நீங்கள் இதை மேற்கொள்வது நல்லது. மேலும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு பற்றி கேட்டிங்க அப்படின்னா, லக்னத்தில் ராகுவின் சஞ்சாரத்தால் அவ்வப்போது காரணமே இல்லாமல் பயம், மனக்குழப்பம் வந்துட்டு போகும். ஆனால் மே 11 அன்று செவ்வாய் 3ஆம் வீட்டில் செல்வதால் உங்களின் உடல் வலிமை மற்றும் ஆற்றல் பெரிய அளவில் அதிகரிக்கும். கடந்த மாதம் இருந்த தொண்டை அல்லது பல்வலிகளிலிருந்து இந்த மாதம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். மே 15க்கு பிறகு சூரியன் 4ஆம் வீட்டில் நுழைவதால் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். குறிப்பாக நெஞ்செரிச்சல், அசிடிட்டி அல்லது இரத்த அழுத்தம் உயர வாய்ப்பு இருக்குது. பிராணாயாமம் செய்கிறது மற்றும் சரியான நேரத்தில் உண்பது மூலமாக ஆரோக்கியத்தை நீங்கள் காக்கலாம். மேலும் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாதம் ரொம்பவே மகிழ்ச்சியை தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு. மே 14 அன்று சுக்கிரன் 5ஆம் வீட்டில், அதாவது காதல் ஸ்தானம் நுழைவதால் திருமணமாகாதவர்களுக்கு அற்புதமான காதல் உறவுகள் அல்லது திருமண வரன்கள் கைகூடும். வாழ்க்கை துணையுடன் ரொம்பவே நீங்கள் ரொமான்டிக்கான நேரத்தை செலவிடுவீங்க. 5ல் உள்ள குருவால் உங்கள் குழந்தைகளின் வெற்றிகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். இருந்தாலும் மே 15க்கு பிறகு 4ஆம் வீட்டில் சூரியனின் சஞ்சாரத்தால் வீட்டில் சில ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன், குறிப்பாக தாயாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அவர்களின் ஆரோக்கியத்தில் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது ரொம்ப அவசியம். மேலும் கல்வி மற்றும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வித்யாஸ்தானத்தில் 5ஆம் வீடு குரு மற்றும் சுக்கிரனின் சுப சேர்க்கை மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பொற்காலமாக அமையும். மேதமை, ஏகாக்கிரதை மற்றும் கவனிக்கும் திறன் உச்சத்தில் இருக்கும். கலைகள், டிசைனிங்,
ஃபைனான்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட் பயிலும் மாணவர்கள் சிறப்பான மதிப்பெண்கள் பெறுவாங்க. ஆனால் மே 15க்கு பிறகு அஷ்டமாதிபதி புதன் நாளில் இருக்கிறதால அடிப்படை கல்வியில் உள்ளவர்களுக்கு சிறிய குழப்பங்கள்லாம் வரலாம். கவனமாக இருங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் ராகு, 2ல் சனி தோஷங்களை தவிர்க்கிறது, 3ல் செவ்வாயின் தைரியத்தையும், 5ல் சுக்கிரகுரு யோகத்தின் முழு பலனையும் பெற, லக்னத்தில் ராகுவால் ஏற்படும் மனபயங்கள் மற்றும் ஆளுமை சிக்கல்களை போக்க தினமும் நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு அல்லது துர்க்கை அஷ்டோத்திரம் படிக்கலாம். மேலும் 2ஆம் வீட்டில் உள்ள 7.5 சனி தோஷ நிவர்த்திக்கும், பேச்சில் தவறுகள் வராமல் இருக்கவும் சனிக்கிழமைகளில் சிவாலயத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். நீங்கள் மே 15 முதல் 4ஆம் வீட்டில் சூரியனால் வீட்டில் ஏற்படும் அமைதியின்மையை தவிர்க்க காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து தந்தை பெரியவர்களின் ஆசி பெறுகிறது ரொம்ப நல்லது. மேலும் இது உங்களுக்கு ரொம்பவே இனிமையான நேரம்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு யோகக்காரகனான சுக்கிரன் மே 14 அன்று பஞ்சமஸ்தானமான மிதுனம் 5ஆம் வீடு மிதுனத்துக்கு பிரவேசித்து அங்குள்ள குரு பகவானோட இணைகிறாரு. இந்த குரு சுக்கிர யோகத்தால் பங்கு சந்தை அல்லது ஊக வணிக முதலீடுகளில் அற்புதமான லாபங்கள் வரும். காதல் விவகாரங்களில் திருமணத்தில் முடியும். மேலும் மே 15 அன்று சப்தமாதிபதி சூரியனும் அஷ்டமாதிபதி புதனும் 4ஆம் வீடான 4ஆம் வீடு ரிஷபம் பிரவேசிக்கிறதால 4ஆம் வீட்டில் சூரியனின் உஷ்ண தாக்கத்தால் வீட்டில் குடும்ப உறுப்பினர்களோட, குறிப்பாக தாயாரோட ஆதிக்கம், போட்டி அல்லது அகங்காரமான வாக்குவாதங்கள் எழலாம். தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. மேலும் மே 14 அன்று யோகக்காரகன் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் குருவுடன் இணைவது கலைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் காதல் வாழ்க்கைக்கும் ஒரு பொற்காலமான லாபங்களை மும்முரமாக இருக்கும். மேலும் இந்த மாதம் உங்களின் ராசிக்கு ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்வையிடுவதும், லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுவதும் செய்யும் தொழிலில் கூடுதல் முன்னேற்றம் காண போகிறீங்க. வரவுக்கு மீறிய செலவுகளை குறைத்து கொள்வீங்க. எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை விடாமுயற்சி செய்து வெற்றி பெறுவீங்க. பொறுப்போட காரியத்தை செயல்படுத்துவீங்க. உங்களின் தனஸ்தானாதிபதி குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுறது காரிய அனுகூலமாக அமையும். ஜென்ம ராகுவின் தாக்கம் குறையும். உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. எதையும் பொறுமையும் நிதானத்தோடும் நீங்கள் செய்கிறது நல்லது. அரசியலில் தந்திரமாக செயல்பட்டு உங்களை வீழ்த்த நினைத்தவங்களை அடையாளம் காண்பீங்க. பொது விடயங்களில் எந்த சமாதானமும் செய்து கொள்ள மாட்டீங்க. சுமை போல தெரிந்தாலும் அதனை வலிமையோடு நீங்கள் செயல்பட்டு வெற்றி காண்பீங்க. சிலருக்கு திருமண முயற்சி நன்மையை தரும். கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மேன்மை அடைவீங்க. கலைத்துறையினருக்கு வெளியூர் சென்று தங்கி வரும் சந்தர்ப்பம் அமையும். அரசியல்வாதிகளின் சந்திப்பு உங்களின் எதிர்கால நன்மைக்கு உதவியாக அமையும். உங்களின் குடும்ப ஒற்றுமைக்காக சில நேரம் பல விடயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியதாக வரும். செய்யும் தொழிலை தெய்வமாக நினைக்கும் நீங்கள் ராசிநாதனுடன் தொழில்ஸ்தானாதிபதி செவ்வாய் இணைவது எந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமோட நீங்கள் செயல்படணும். உங்களின் நீண்ட நாள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. மறைவு ஸ்தானாதிபதி குரு மறைவு பெறுவது கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல உங்களுக்கு செயலிலும் பொருளாதாரத்திலும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வாகன வசதிகள், சொந்த வீடு கட்டுதல், வசதியான கார்களில் பவனி வருவது நடக்கும். விளையாட்டுத்துறையில் நல்ல போட்டியை சந்தித்து அதன் மூலமாக நன்மை பெறுவீங்க. குடும்பத்தில் பிரிவினை நீங்கி ஒற்றுமை உணர்வோடு இருப்பீங்க. மேலும் ஆன்லைன் வர்த்தக முதலீடுகளை கவனத்தோடு நீங்கள் செய்கிறது நல்லது. சூரியனின் உச்ச பலன் உங்களின் முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலனடைய செய்யும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் நீலம், ஆரஞ்சு, மஞ்சள். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, வடகிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளி, சனி, ஞாயிறு. மேலும் பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு செய்து நல்லெண்ணெய் தீபமிட்டு சிவப்பு திரியில் போட்டு தயிர் அன்னம் வைத்து வேண்டிக்கொள்ள எல்லா நன்மைகளும் நடந்தேறும். மேலும் வீட்டில் உள்ள ஒரு இளம் நபருக்காக அதிக செலவுகள் செய்ய நேரிடும் என்று தெரியுது. ஒரு தந்தை சாடத்தில் உள்ள நபரால் காதல் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் எழக்கூடும். மே மாத இறுதியில் பெண்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆதரவின் துணையோட உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெருக வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த மே மாதம் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் துணிஞ்சு செய்வீங்க. இளைய சகோதரத்தின் உடல்நிலையில் கவனம் தேவைங்க. தாயார் தாய் வழி உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. வீடு வாகனம் யோகம் ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்த கடன் வசூலாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும். உங்கள் பேச்சு எடுபடும். முக்கியஸ்தர்களின் பழக்கம் ஏற்படும். பணியிட மாற்றம் ஏற்படலாம். சிலருக்கு வேலையே கூட மாறலாம். தொழில் செய்கிறவங்க முதலீடுகள் செய்யும் போது மனைவியின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள்
தூங்க போகும்போது தேவையில்லாத வீண் குழப்பங்களை கலைச்சிடணும். குடும்பத்தில் பிள்ளைகளின் படிப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் பிள்ளைகள் படிப்பில் சாதனைகள் புரிய வேண்டிய காலம் இது. அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. உடல்நிலையில் கவனம் தேவைங்க. கலைத்துறையினருக்கு ரொம்பவே நன்மை பயக்கும் காலமாகவும் இது அமைஞ்சிருக்கு. தொடர் பணிகளால் களைப்படை போகிறீங்க. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமையும். கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். பெண்களுக்கு கணவன் மனைவியின் உறவில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தார் நலனில் அக்கறை காட்ட போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். தூரத்தில் இருந்து வரும் செய்திகள்லாம் மனசுக்கு சந்தோஷத்தை தருங்க. மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. பெண்களுக்கு உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் விலகும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து திருப்தி தரும் விதமாக அமையும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்க வேண்டுமேங்கிற கவலை குறையும். வியாபாரத்தில் புது யுக்தியை நீங்கள் கையாளுவீங்க. பரிகாரமாக நீங்கள் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சந்தனம் குங்குமம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. நன்மைகள் நடந்தேறும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.